ஹாய்ங்க, வெல்கம் டு மிஸ்டர் ஷான் வ்ளாக்ஸ். கன நாளைக்கு பிறகு பார்க்குறோன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 1.5 மாதமாக வீடியோவே போடலை, பொய் சொல்லக்கூடாது, போடவே இல்லை. கனடாவுக்கு ஃப்ளைட்டில் வந்தது போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். சரி எனக்கு அது கூட ரிமெம்பரில். அதுக்கு பிறகு வீடியோ என்ன போட்டோன்னு ஞாபகம் இல்லை. ஏன்னா சம்திங் ஏதோ இப்படி உட்காந்துட்டு தான் போட்டேன். அப்புறம் ஏன் வீடியோ போடலைன்னா, வெளியில் போயிட்டு வீடியோ எடுக்க எனக்கு கிடைக்கல. ஏன்னா புது நாடு, புது இடம், புது இடங்கள் பழக்கப்பட வேண்டும் இல்லையாவா. கொஞ்சம் தமிழும் மறந்து போச்சு. கனடா ஒரு 3 மாதமாக இருக்கும் நான். சரி பார்க்குறவங்கலாம் 3 மாதத்துக்கே இந்த சீனானில தமிழெல்லாம் மறந்து போகல. ஜஸ்ட் அதில் ஒரு கமெண்ட் ஒன்று வந்துருந்துச்சு. ஸோ உட்காந்துருந்து வீடியோ போட வேணாம் ப்ரோ, வேறு எங்கேயாச்சும் சுற்றி காட்டுங்கன மாதிரி. ஓப்பனாக சொல்லணுன்னா, சுற்றி காட்டுறதுக்கு எனக்கு இடம் தெரியாது. இடம் போகிறதுக்கு மெப்பு வேணும், மெப்பு போகிறதுக்கு வைஃபை வேணும். இப்போ கிட்டே தான் சிம்மு எடுத்தேன். ஸோ எனி போடலான்னு யோசிச்சிருந்தேன். பட் அது பர்சனல் ஸ்டஃப் கொஞ்சமும் பார்க்க வேண்டியிருந்துச்சு. அதாவது கேம்பஸ் செட்டில் ஆகணும், வீடு செட்டில் ஆகணும். ஸோ அந்த மாதிரி வேலைகள் எல்லாம் நிறைய இருந்துச்சு. அப்போ அதனால தான் எனக்கு வீடியோ போட கிடைக்கல. இப்போ கொஞ்சம் ஓகேயாக இருக்குது. மற்றது இப்போ ஹாலிடேஸ், இதுக்காக தான் மெயினாக வீடியோ போடுறது. எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். நியூ இயருக்கு என்ன 6 நாள் இருக்குது. அதுக்கிடையில் எப்படியும் வீடியோ போடுவேனான்னு தெரியாது. ஏன்னா நாங்கள் டெய்லி ரெகுலராக வீடியோ போடுற ஆக்கள் இல்லையே. ஸோ அதனால் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் அண்ட் லேட் கிறிஸ்மஸ். சில ஸ்ரீலங்காலேருந்து பார்க்குற ஆக்களுக்கு, எங்களுக்கு இப்போ தான் இங்கே கிறிஸ்மஸ் மார்னிங். இப்போ அங்கே நான் நினைக்கிறேன் எப்படியும் கிறிஸ்மஸ் நைட்டாக இருக்கும். இந்த வீடியோ வரத்துக்குள்ளே அடுத்த நாளும் பிறந்திருக்கும். ஸோ லேட் கிறிஸ்மஸ் விஷஸ். இங்கே வந்து உங்களுக்கு மெயினாக நான் இந்த வீடியோ போடுறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே நிறைய பேர் என்னட்டு நார்மலாக வாட்ஸ்அப்லையோ சரி, என் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஓப்பனாக சொல்ல போனால் ஃபேன்ஸ் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் கேட்டது என்னென்னா, கனடா என்ன மாதிரிடா, எப்படி போகுது, எல்லாம் ஓகேயா, நாங்களும் வரலான் இருக்கோம், விசிட்டர் விசாவில் வரலான் இருக்கோம், ஸோ அதில் வரலான் இருக்கோம், இதில் வரலான் இருக்கோம், வந்தால் என்ன மாதிரி ஒர்க் கிடைக்குமா, ஜாப் கிடைக்குமா, நீ என்ன செய்கிற அப்படி. நான் ஐடி செய்கிறேன். இப்போ ஐடியிலேருந்து ஃபீல்டு மாறுற ஒரு ஐடியா ஒன்று இருக்குது. ஜஸ்ட் இப்போதைக்கு மீடியா ஸ்டடீஸ் பக்கம் போகலான்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அந்த பாத்வே என்ன மாதிரி, என்ன மீடியா ஸ்டடீஸ் பாத்வே என்ன மாதிரி என்னென்னு அதை தேடிக்கொண்டிருக்கேன். அட் த சேம் டைம் யூடியூப்பை பார்க்கணுமேனு சொல்லிட்டு பார்த்தா கிட்டத்தட்ட 1.5 மாதமாக ஒரு வீடியோ போட்டு இல்லை ரீசெண்டாக. அப்போ சரி அப்படி ஒரு விசிட்டையும் போட்டுட்டு யூடியூபுக்கு வணக்கம் சொல்லிவிட்டு கனடாவை சுற்றி பார்ப்போன்னே, எங்கள் அப்பா கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால கனடாவை சுற்றி பார்க்க கிடைக்கல. ஏன் தனியாக போகலாமான்னு கேட்டேன்னா, தனியாக போய் பழக்கமும் இல்லை. நீ பெரும்பாலும் என் வீடியோஸில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், பேக்கிலேருந்து ஒரு வாய்ஸ் வந்து கொண்டே இருக்கும். அது யாருன்னா எங்கள் அம்மா. மோஸ்ட்லி அவங்களோடைய தான் நான் ட்ராவல் பண்ணுறது. கூட சிங்கிளாக ட்ராவல் பண்ணுற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை. ரெண்டாவது, இங்கிலீஷ் கதைக்க தெரியும். எஸ், ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ், வாக் இங்கிலீஷ், டாக் இங்கிலீஷ், பட் ஐ ஹாவ் அ ஸ்மால் இஷ்யூ. இப்போ நான் தனியாக கதைக்கிற மாதிரி நார்மலாக எல்லா இடத்துலையும் வெளியில் போயிட்டு கதைக்க மாட்டேன். ஈவன் வெளியில் போயிட்டு நான் வீடியோ போடாததுக்கு காரணமே அதுதான். ஷை டைப், யூனோ. ஸோ ஐ டிடன்ட் போஸ்ட் எனி வீடியோஸ் ஃபார் லாங். இதுக்கு மேலே வீடியோ வருமானு கேட்டிங்கன்னா எனக்கும் தெரியலை. ஃப்ரீ டைம் கிடைக்க வீடியோ போடுறேன். ரெகுலராக வரும்னு நான் சொல்ல மாட்டேன், பட் ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். ஸோ தட்ஸ் இட் ஃபார் நாவ். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஸ்னோ சீசன், அதாவது ஒயிட் கிறிஸ்மஸ்ன்னுவாங்க. இங்கே வந்து டிசம்பர்னாலே கிறிஸ்மஸ் ஸ்னோ பெய்யுன்றது இல்லை. சம்டைம்ஸ் பெய்யும், சம்டைம்ஸ் பெய்யாது, அதாவது ஸ்னோ. அப்போ இந்த முறை ஒயிட் கிறிஸ்மஸாக இல்லாமல் போனேன்னா, செப்டம்பர் 19th வந்தேன். நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியலை. மறக்காமல் எல்லாம் சொல்கிறதுக்கு முன்னுக்கு புதுசாக யூடியூப் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அப்படி ஏதாச்சும் அப்ராட் சம்மந்தமாக தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் ட்ரை டு ரிப்ளை ஆல் ஆஃப் யுவர் கமெண்ட்ஸ். ஐ திங்க் ஸோ. அண்டு அது அவ்வளோதான், இப்போதைக்கு அவ்வளோதான். ப்ரொமோஷன் சைட் முடிஞ்சு. அப்போ 19 வந்தோம். இங்கே வந்தால் கொஞ்சம் ஐ ஆம் ஸ்ரீலங்கன். மை ப்ரீவியஸ் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் யூனோ. ஸோ அங்கே இருந்து இங்கேத்த கல்ச்சர் கொஞ்சம் வித்தியாசம். நார்த் அமெரிக்கான்றது கொஞ்சம் வித்தியாசம். அதுவும் அரசியல் ரீதியாக இங்கே பிரச்சனை போகுது. அதை நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய சிச்சுவேஷன் இங்கே இருக்குது. அதாவது இங்கே பொலிட்டிக்ஸ் வேறு, லைஃப் ஸ்டைல் வேறுன்னு பார்க்குறாங்க இல்லை. ரெண்டையும் டுகெதராகவே
மர்ச் பண்ணி கொண்டு போகிற லைஃப் தான் இங்கே. பொலிட்டிக்ஸில் என்ன சேஞ்சஸ் நடந்தாலும் யார்கிட்ட கேட்டாலுமே தெரியும், ஈவன் ஓல்டர் பீப்புள்ஸுக்கு கூட தெரியும். ஸோ அப்போ அந்த பொலிட்டிக்கல் சைடில் இப்போ நிறைய பிரச்சனை போகுது. ஏன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஸ்ரீலங்காவிலேருந்து பார்க்குறாக்களுக்கு நிறைய இமிக்ரன்ஸ் வரனால இங்கே அப்படி ஒரு இஷ்யூ இருக்குது. அண்ட் நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸும் கேட்டிருந்தீங்க என்னென்னா, நீ என்னது, அதாவது நீ போய் 3 மாதம் ஆகுது கிட்டத்தட்ட, ஸ்டில்லே வரல விசிட்டர் விசானா, ஸ்டூடெண்ட் விசானா நீ மட்டுமா வந்திருக்க என்ன மாதிரி அப்படின்னு கேட்டீங்க. நான் ஸ்டூடெண்ட் விசாவும் இல்லை, விசிட்டர் விசாவும் இல்லை, ஐ எம் அ பிஆர். ஓகே, அப்போ இதான் இந்த பிஆர் கார்டு. இது நான் வெள்ளனே காட்டணும்னு நினச்சேன். அப்போ இங்கே கொஞ்சம் போஸ்ட் ஆஃபீஸால் சம்பளம் கூட்டி தர சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. ஸோ பிஆர் கார்டு இப்போ ரீசெண்டாக தான் கிடச்சிச்சு. ஸோ ஐ எம் அ பிஆர். அப்போ எங்கள் அப்பா தான் ஸ்பான்சர் பண்ணார். தேங்க்ஸ் டு மை டேட் திஸ் மொமெண்ட். அப்போ ஸோ இங்கே அப்படி பிஆர் வாழ்க்கையோட போகுது. பிஆர் வாழ்க்கையோடன்னு இல்லை, ஜஸ்ட் இங்கே வந்து கல்ச்சர் வித்தியாசம். அங்கே ஸ்ரீலங்கன் கல்ச்சர்லேருந்து டோட்டலாக இங்கே வித்தியாசம். நீங்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போவீங்கன்றதை பொறுத்து உங்களை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. இங்கிலீஷ் தெரியுமோ இல்லையோ, சம் பீப்புள்ஸ் ஜட்ஜ் பண்ணுவாங்க, பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்படி ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. பொது போக்குவரத்தில் தான் கூட எல்லோரும் ட்ராவல் பண்ணுவாங்க. அதாவது இமிக்ரன்ஸ் மற்றது அப்ராட் கண்ட்ரிஸ்லேருந்து வர ஆக்கள், எங்களை மாதிரி ஆக்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே கொஞ்சம் லைசன்ஸ் எடுக்கிறது எல்லாம் ஸ்டார்டிங், இப்போ லைசன்ஸ்க்கு நான் அப்ளை பண்ணியிருந்தேன். அப்போ அந்த டைம் சொன்னாங்க கிட்டத்தட்ட 18th month ஆகும். அதாவது ஹைவேக்கு போடுறதுக்கு ஒரு 8 month, எக்ஸாம் எழுதினதுலேருந்து லோக்கல்னு சொல்லுவாங்க, லோக்கல் ரோடு ஓடுறதுக்கு 18th month 8 month. அது இல்லாமல் ஹைவேக்கு ஓடுறதுக்கு 8 month. டோட்டல் 16 month to 18 month ஆகலான்னு சொல்லி. அதெல்லாம் எனக்கு என்னத்துக்கு தேவைன்னு கேட்டிங்கன்னா, மேபி நாளைக்கு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் வரலாம், அதாவது கனடாவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அதனால் மேபி உங்களுக்கு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். அது இல்லாமல் ஹெல்த் கார்டு எடுக்கணும். இங்கே ஹெல்த் கார்டு, இங்கே மெடிக்கல் ஃபுல்லாகவே ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ஃப்ரீ. ஸோ மெடிக்கல் கார்டு எடுத்து, அது இல்லாமல் ஃபோட்டோ கார்டுன்னு சொல்லி, இங்கே எங்களுக்கு அங்கே எப்படி என்ஐசி ஸ்ரீலங்கன் ஆக்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்தியா ஆக்களுக்கு ஆதார் கார்டுன்னு நினைக்கிறேன். அது மாதிரி எங்களுக்கு வந்து இங்கே வந்து ஃபோட்டோ கார்டு எடுக்கணும், இல்லாட்டி லைசன்ஸ் இருக்கணும். நான் லைசன்ஸ் என்ன எடுக்காதனால ஃபோட்டோ கார்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் போய் இப்போ தான் பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் திறந்து ஒரு கனடாவில் ஒரு ஸ்டேபிளான நிலைமைக்கு வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ளணும்னு விரும்பினேன். ஏன்னா பேக் டு after September 19th I didn't post any videos on YouTube. So I would like to know you what I am doing in Canada. சில வேளை இங்கிலீஷ் தப்பாகவும் இருக்கலாம், அதெல்லாம் கலாய்க்காதீங்க. ஜஸ்ட் ஐ am learning. I am not a illiterate in English. ஸோ இதைத்தான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இது இல்லாமல் உங்களுக்கு கனடா பற்றி தெரிஞ்சுக்கொள்ளணுமா இல்லாட்டி சுற்றி காட்டணுமா, இங்கே ரெண்டு விஷயத்துல நிறைய பேர், நான் மட்டும் யூடியூப் சேனல் செய்யலை, அதுவும் எனக்கு பெரிய ரீச்சும் இல்லை. ஆனால் அப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது. உங்களோட சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக ஒரு பெரிய ரீச் போகும். ஆனால் உங்களுக்கு பார்க்குற ஒரு ஆளோ 2 ஆளோ பார்க்குற யாராக இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கும்ல, வீடியோவை இந்த பாத்வேல எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு. அதாவது இல்லை ப்ரோ எனக்கு கனடாவை தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்ற ஆட்களுக்காக கனடாவை சுற்றி தரலாம். இல்லை எனக்கு ஒரு ஐடியா ஒன்று இருக்குது, இல்லை கனடாவில் எப்படி வாரது, ஸோ என்னென்ன பிரச்சனை நடக்குது, உங்களுக்கு கனடாவை பற்றி இன் டீட்டெயிலாக தெரியணுமா, இல்லை மேலோட்டமாக கனடா எப்படி இருக்குது, பார்க்க ஜாலியாக ஜிம்கானாவாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ளணும்னா அப்படியும் சொல்லுங்கள். நான் அதுக்கு ஏற்ற மாதிரி வீடியோஸ் போட்டால் போச்சு. சரி, இவ்வளோ தான் சொல்லணும்னு நினச்சேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வேறு ஏதாச்சும் இருந்தால் மறந்துட்டேன் நான், எனக்கு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது மிஸ்டர் ஷான் வ்ளாக்ஸ். நான் உங்கள் ஷான். டாட்டா, பை பாய்.